ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு வேர்ட் டட். இது வந்து நவுனாகவும் ஆக்ட் பண்ணும், அதே நேரத்தில் அப்ஜெக்டிவாகவும் ஆக்ட் பண்ணும். அதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா பயனற்ற அல்லது தோற்றுவிட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த நியூ ப்ராடக்ட் டர்ன்ட் அவுட் டு பி அ டட் அண்ட் த கம்பெனி ஹேட் டு ரீகால் இட். புதிய தயாரிப்பு பயனற்றதாக மாறியது, மேலும் நிறுவனம் அதை திரும்ப பெற வேண்டும். இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா பயனற்ற, தோற்றுவிட்ட அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வருது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த ப்ராடக்ட் வந்து தோற்றுச்சு. ரேஸில் இருக்கும்போது காம்படிஷனில் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகாமல் தோற்று போன ப்ராடக்டாக இருக்குது. அப்போ அந்த தோற்று போன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிற அந்த அப்ஜெக்டிவாக இங்கே டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் வேர்ட் இன்விடியஸ். இது ஒரு அப்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வெறுப்பூட்டும் விதமாக. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த இன்விடியஸ் டெசிஷன் டு ப்ரமோட் ஒன் எம்ப்ளாயி ஓவர் அனதர் லெட் டு ஆஃபீஸ் டென்ஷன். ஒரு பணியாளரை விட மற்றொரு பணியாளரை பதவி உயர்வு செய்வதற்கான வெறுப்பூட்டும் முடிவு அலுவலக பதட்டத்திற்கு வழிவகுத்தது. அப்போ இந்த இடத்துல இன்விடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுப்பூட்டும் விதமாக. ஒரு தப்பான எம்ப்ளாயியை ப்ரமோட் பண்ண முடிவை வெறுப்பூட்டு முடிவாக இவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த ப்ரமோஷனை தான் வந்து, அந்த டிசிஷனை தான் வந்து இன்விடியஸ் டிசிஷன் அப்படின்ட்டு வெறுப்பூட்டு முடிவாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வேர்ட் ஸ்டார்விங். இது ஒரு அப்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னென்னா பயங்கர பசியோடு இருக்கிறது. அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? பட்டினியாக இருக்கிறது அப்படி தானே சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரிங், அதாவது ரொம்ப நேரம் சாப்பிடாம அப்படி பட்னியாக இருப்பாங்கள்ல, அப்போது ஸ்டார்விங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் த லாங் ஹைக் தே வேர் ஸ்டார்விங் அண்ட் ஈகர்லி ஏட் அ ஹேர்ட்டி மீல். நீண்ட நடைப்பயணத்திற்கு பிறகு அவர்கள் பட்டினியால் வாடி இருந்தனர், ஆர்வத்துடன் ஒரு உணவை சாப்பிட்டார்கள். அப்போ அவங்க ஹைக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அப்போ பட்னியாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்டார்விங் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபோர்த் வேர்ட் ரீபோஸ். இந்த வேர்டு வந்து நவுன் அல்லது வேர்பாக வரும். ஓகேங்களா? அதோட தமிழ் அர்த்தம் பார்த்தோம்னா ரெஸ்ட் எடுக்கிறது. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஃபவுண்ட் ரீபோஸ் இன் த பீஸ்ஃபுல் சரௌண்டிங்ஸ் ஆஃப் த கார்டன். அவள் தோட்டத்தின் அமைதியான சூழலில் இடையே இளைப்பாறினாள், அதாவது ரெஸ்ட் எடுத்தா. ஓகேங்களா? அப்போ ரீபோஸ்னா என்னது? ரெஸ்ட் எடுக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் வேர்ட் டர்னிஷ். இந்த வேர்டு வந்து வேர்ப் அல்லது நவுனாக வரும். ஓகேங்களா? அப்போது இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தோன்னா மங்குதல். இந்த கொலுசுலாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி கருப்பாயிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து டர்னிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ்போஷர் டு ஏர் அண்ட் மாய்ஸ்சர் கேன் டர்னிஷ் த சில்வர்வேர் ஓவர் டைம். காற்று மற்றும் ஈரப்பதத்தின் வெளிப்பாடு காலப்போக்கில் வெள்ளி பொருட்களை கெடுக்கும். அதாவது வெள்ளி பொருள், அதாவது கொலுசு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த வெள்ளி பொருள்லாம் என்ன ஆயிரும்? கருப்பாயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி கருப்பாகிற அந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம டர்னிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னைக்கான கிராமர் டாபிக் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டோட 5th பார்ட். ரூல் நம்பர் 22. த ரூல் ஆஃப் அக்ரிமெண்ட் த நம்பர் ஆஃப் வித் சிங்குலர் வேர்ப். அதாவது த நம்பர் ஆஃப், அது வந்து சப்ஜெக்டாக இருக்கும்போது நம்ம அதை எப்படி அதுக்கு வேர்ப் போடணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல த நம்பர் ஆஃப் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஏதாவது ஒரு நம்பர், அதாவது எண்ணிக்கையை வந்து சொல்லும்போது தான் வந்து த நம்பர் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த நம்பர் ஆஃப் கார் இன் த பார்க்கிங் லாட் இஸ் சர்ப்ரைசிங். அப்போ இந்த இடத்துல த நம்பர் ஆஃப் கார்னு இருக்கா, அப்போ இதோட அர்த்தம் என்ன? காரோட அந்த நம்பர். ஓகேங்களா? கார்களோட அந்த எண்ணிக்கை. ஓகே, அதாவது இந்த இடத்துல கார் மட்டும் தான் இருக்குது, அப்போ காரோட அந்த எண்ணிக்கை, அப்போ அந்த நம்பர். ஓகேங்களா? நம்பர்ன்றது நம்பர்னு எடுத்துக்கக்கூடாது, அந்த எண்ணிக்கை. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்க்கிங், அந்த பார்க்கிங்கில் வந்து பொதுவாக வந்து எப்போவுமே நிறையா கார் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த இடத்துல இன்னைக்குன்னு பார்த்து கார் எதுவுமே இல்லை, 1-2 கார் தான் நிற்கிது. அப்படிங்கும்போது பார்க்கிங் லாட்டில் அந்த காரோட எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த எண்ணிக்கை அப்படின்றது சப்ஜெக்டில் வரும்போது அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம சிங்குலராக தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ த நம்பர் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு எண்ணிக்கையை சொல்லுது. அந்த எண்ணிக்கையில் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் அது எண்ணிக்கை அப்படின்னு தான் இங்கே வந்து இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கையை வந்து நம்ம சிங்குலராக மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே இது ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் கார்ஸ்ன்னு சொல்லி ப்ளூரல் மாதிரி இருக்குது. ரெண்டுக்குமே அதை நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. முதல்ல காரோட காரோட எண்ணிக்கை அப்படின்றது, ரெண்டாவது சென்டென்ஸில் கார்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுலையுமே நமக்கு சப்ஜெக்ட் என்னது? த நம்பர், அதுதான் நமக்கு சப்ஜெக்ட். அந்த த நம்பர்னா என்ன அர்த்தம்? எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணிக்கைன்றத
நம்ம சிங்குலராக தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 23, சப்ஜெக்ட் verb agreement வித் indefinite quantifiers. அதாவது அந்த குவான்டிஃபையர்லாம் என்னன்னு பாருங்க. ஏ நம்பர் ஆஃப், ஏ லாட் ஆஃப், பிளென்டி ஆஃப், ஏ வெரைட்டி ஆஃப். இதற்கெல்லாம் என்ன மீனிங்னா மோர் தென் ஒன் ஆர் மெனி, அதான் இதோட அர்த்தம். நம்ம இதுக்கு முன்னாடியே ரூல் நம்பர் 21 பார்த்தோம் இல்லையா, இந்த ரூல் இருக்கு பாருங்க, ஏ லாட் ஆஃப், ஏ கிரேட் டீல் ஆஃப். இதே ரூல் மாதிரி தான் அதுவும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னா மெனி அப்படின்னு அர்த்தம், அதாவது மோர் தென் ஒன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த ரூல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 4 குவான்டிஃபையர் என்னன்னா ஏ நம்பர் ஆஃப், ஏ லாட் ஆஃப், பிளென்டி ஆஃப், ஏ வெரைட்டி ஆஃப். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஏ நம்பர் ஆஃப், எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் present அட் த செமினார். அப்போ நம்ம ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், மெனி அப்படின்னு பார்த்தோமா. அப்போ இதை எப்படி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது, ப்ளூரல். ஓகேங்களா, அப்போ ப்ளூரல்ங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ளூரல் வேர்ப் தான் போடணும். ஸோ வேர்ன்ற ப்ளூரல் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஏ நம்பர் ஆஃப்னா மெனி, ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது பாருங்க, ஏ லாட் ஆஃப். ஓகே, தேர் வேர் ஏ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டியூரிங் த ப்ரெசன்டேஷன். அப்போ ஏ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றத மெனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ஏ லாட் ஆஃப்னா மெனி அப்படின்னு அர்த்தம் தான் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இதை மெனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல தேர் வேர், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. தேர்ன்றது என்னது, ஒரு டம்மி சப்ஜெக்ட். அப்போ வேர்புக்கு அடுத்து வர்றது தான் மெயின், அதாவது ஆக்சுவல் சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ வேர்க்கு அடுத்து என்ன இருக்குது, ஏ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கா. அப்போ ஏ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றது நமக்கு ப்ளூரல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வேர்பு வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ ஏ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது மெனி கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிளென்டி ஆஃப். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, த பஃபட் ஹேட் பிளென்டி ஆஃப் டெலிஷியஸ் ஆப்ஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல பிளென்டி ஆஃப் டெலிஷியஸ் ஆப்ஷன்ங்கும் போது மெனி ஆப்ஷன்ஸ், மெனி டெலிஷியஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, அதான் வந்து இங்கே பிளென்டி ஆஃப் பதிலாக மெனி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இதில் நமக்கு ப்ளூரலாக சிங்குலரான்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் எல்லாமே வந்து ஒரே ஃபார்மில் தான் இருக்கும். ஹேட் அப்படின்னு சொல்லி நமக்கு பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, அடுத்து 4th சென்டென்ஸ் பாருங்க, ஏ வெரைட்டி ஆஃப். அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஸ்டோர் ஆஃபர்ஸ் ஏ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்போ இங்கே ஏ வெரைட்டி ஆஃப் அப்படின்றத நம்ம மெனி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா, அப்போ மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது வந்து ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகேங்களா, ஏ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த இதில் சப்ஜெக்ட் என்னன்னா த ஸ்டோர், அதுதான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். அப்போ த ஸ்டோர்ன்றது சிங்குலர், ஸோ ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி சிங்குலராக போட்டிருக்கோம். ஓகே, இங்கே வந்து இந்த ஏ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது வேர்பை வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து ஆப்ஜெக்ட், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 24, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் ஃப்ராக்ஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் குவான்டிஃபயர்ஸ். அதாவது 1 ஆஃப், 2/3 ஆஃப், ஏ பார்ட் ஆஃப், ஏ மெஜாரிட்டி ஆஃப் இப்படிலாம் வரும்போது இந்த இதெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 1/2 ஆஃப் த பீட்சா வாஸ் ஈட்டன். இப்போ இந்த இடத்துல த பீட்சா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு சைஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, 12 எத்தனை பீஸ் இருக்கும் அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, அதோட வெயிட் என்ன எதுவும் தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ த பீட்சா இதில் 1/2 ஆஃப் த பீட்சான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பீட்சா வந்து மொத்தம் ரெண்டு ஹாஃபாக இருக்க போது அந்த 2 ஹாஃபோட வெயிட்டுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ அதில் 1/2 அந்ததோட வெயிட்டும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த 1/2 வந்து நம்ம வந்து ஒரு சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 1/2 அப்படிங்கும்போது அதை நம்ம சிங்குலராக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால வேர்பையும் சிங்குலராக தான் போடணும். அதனால வாஸ் ஈட்டன் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, 2/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆப்சென்ட். அப்போ இந்த இடத்துல த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நமக்கு கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்பர் போட்டால் நமக்கு மீனிங் கொடுக்கும். ஸோ இது கவுண்டபிள் நவுன். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கிளாஸில் வந்து மொத்தமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கும் போது அந்த கிளாஸில் இருக்க மொத்த பேரும் 3 பங்கு. ஓகேங்களா, அந்த 3 பங்குல 2 பங்கு பேர் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு 30 பேர் வந்து கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த 30 பேரை 3 பங்காக எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 பங்கு எவ்வளோ, 20 பேர் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 20 பேருன்றது என்னது, நமக்கு வந்து ப்ளூரலா. ஸோ இந்த இடத்துல அந்த 2/3 அப்படின்றத ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால வேர்ப் வந்து வேர் அப்படின்னு ப்ளூரல் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அது அன்கவுண்டபிளாக இருந்தது. அதனால அதோட ஒரு பார்ட்டை வந்து நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள் நவுன். ஓகே, அதில் நம்ம ஒரு பகுதியாக எடுக்கும்போது மோர் தென் ஒன்னாக தான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த மோர் தென் ஒன்னை நம்ம எப்பவும் ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல 2/3 வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, எ பார்ட் ஆஃப் த மணி கோஸ் டு சேரிட்டி. அப்போ இந்த இடத்துல த மணி
இந்த இடத்துல த மணி அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா, ₹1 மணி தான், ₹5 மணி தான், ₹1,00,000 மணி தான். ஓகேங்களா, அப்போ இதை ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துப்போம். ஓகேங்களா, அந்த அன்கவுண்டபிள் நவுனில் ஏ பார்ட் அதில் ஒரு பகுதி அப்படின்றாங்க. அப்போ இதையும் நம்ம அன்கவுண்டபிளாக தான் எடுத்துக்கணும். ஸோ அன்கவுண்டபிளில் நம்ம எப்பவும் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சிங்குலர் வேர்ப் கோஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எ மெஜாரிட்டி ஆஃப் த டீம் சப்போர்ட்ஸ் த டெசிஷன். அப்போ இந்த இடத்துல தட் டீம். ஓகேங்களா, அப்போ அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ ஒரு டீமில் இப்போ கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு நம்பர் இருக்கலாம், வேற ஒரு ஸ்போர்ட்ஸில் வேற நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல டீம்ன்றதை நம்ம ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த டீமில் பெரும்பான்மையானோர் அப்படின்றத தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெரும்பாலும் அப்படின்ற போதும் அதுவும் நமக்கு எத்தனை பேரும் தெரியாது. ஓகேங்களா, அப்போ அதுவுமே நம்ம அன்கவுண்டபிள் தான். ஓகே, அப்போ அந்த அன்கவுண்டபிளை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? சிங்குலர் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் போடுறோம். ஓகேங்களா, அப்போ சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 25. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் ஜெரன்ஸ். சிங்குலர் ஜெரன்ஸ் அஸ் சப்ஜெக்ட் விசஸ் ப்ளூரல் ஜெரன்ஸ் லிங்க்டு பை அண்ட். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ரூலில் வந்து இன்ஃபினிட்டி வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே யூசேஜ் தான் இங்கேயும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டாக வரும்போது அதை நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே ஜெரண்ட் வந்து அண்ட் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் நவுன் மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அதை நம்ம ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ஜெரண்ட் அஸ் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணும்போது ஸ்விம்மிங் இஸ் அ கிரேட் எக்ஸசைஸ். இப்போ இந்த இடத்துல ஸ்விம்மிங் அப்படின்ற செயல், ஓகேங்களா, அந்த நீந்துதல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சப்ஜெக்டாக வரும்போது அதை நம்ம சிங்குலராக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதாவது சப்ஜெக்ட்ல ஜெரண்ட் ஃபார்ம் இருந்ததுன்னா அந்த இதை வந்து நம்ம எப்பவும் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்விம்மிங் இஸ் அ கிரேட் எக்ஸசைஸ், இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஜெரண்ட் லிங்க்டு பை அண்டு. ரன்னிங் அண்டு பைக்கிங் ஆர் மை ஃபேவரட் வேஸ் டு ஸ்டே ஆக்டிவ். அப்போ இந்த இடத்துல ரன்னிங் அண்டு பைக்கிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஜெரண்ட்டை அண்டு யூஸ் பண்ணி காம்பவுண்ட் நவுன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கேஸில் ஜெரண்ட்டை வந்து ப்ளூரல் ஃபார்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். ஸோ அதனால இங்கே ஆர் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 26. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். அதாவது ஆல் ஆஃப், எனி ஆஃப், மோர் ஆஃப், மோஸ்ட் ஆஃப், சம் ஆஃப், இதெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது எப்படி அப்படின்றது. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன க்ளூ தாங்க, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆல், எனி, மோர், மோஸ்ட் இது எல்லாமே என்னங்க, ஒரு பகுதி தானே. இப்போ ஆல்னா அனைத்தும், எனினா ஏதேனும் ஏதாவது அந்த மாதிரி சொல்லுவோம், மோர்னா நிறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், சம்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே பகுதி. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஆல் ஆஃப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நவுன் ஃபார்ம் இருக்கு, சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல் ஆஃப் த கேக் வாஸ் ஈட்டன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஆல் ஆஃப் அப்படின்னு இருக்கு, ஆஃப்க்கு அடுத்து அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து கவுண்டபிளாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ப்ளூரலாக எடுத்துக்கணும். அதே இது அன்கவுண்டபிளாக இருந்ததுன்னா சிங்குலராக எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல த கேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கேக் தான், அந்த ஒரு கேக்கில் எல்லா பார்ட்டுமே. ஓகேங்களா, ஆல்னு சொல்லிட்டாங்க, அப்போ எல்லாமே சேர்த்து மறுபடியும் அந்த த கேக், அப்போ அந்த கேக்கே தான் மறுபடியும் குறிக்க போகுது. அப்போ அந்த கேக் அப்படிங்கும்போது அது சிங்குலர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி த கேக்கை வந்து அன்கவுண்டபிள் மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னோமா, அது எதுக்குன்னா அந்த கேக்கோட வெயிட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இதை கவுண்ட் பண்ணும்போது இது சிங்குலர் தான். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த ஆல் ஆஃப் த அந்த மாதிரி பார்ட்டை குறிக்கணும் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல ஆல் பார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கேக்கில் உள்ள எல்லாமே சேர்த்து மறுபடியும் அந்த ஒரு கேக்கை தான் குறிக்க போகுது. அப்படிங்கும்போது இதை நம்ம கவுண்டபிள் மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ இதை தவிர சம் ஆஃப் த கேக் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த கேக்கில் உள்ள பார்ட்டை பற்றி பேச போகுது. ஓகே, கேக்கில் சம் பார்ட். ஓகே, அப்போ அந்த சம் பார்ட்டுக்கான வெயிட்டேஜ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால தான் அந்த கேக்கை வந்து நான் அன்கவுண்டபிள் மாதிரி ஞாபகத்தில் தான் வச்சுக்க சொன்னேன். மற்றபடி வந்து கேக்குன்றது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன் தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல கேக்குன்றது த கேக்குன்னு சொல்றாங்க, அந்த கேக்குன்றது என்னது, ஒரு கேக்கு. ஓகேங்களா, அந்த கேக்கில் எல்லா பகுதியும் சேர்ந்து மறுபடியும் அது ஒரு கேக் தான். ஓகே, அப்போ அந்த ஒரு கேக் அப்படிங்கும்போது அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வாஸ் ஈட்டன். ஓகே, இது நீங்கள் சும்மா வெறுமனையாக த கேக்குன்றதை அன்கவுண்டபிள் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் நிறைய செக் பண்ணி பாருங்கள், நிறையா சென்டென்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் த கேக் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதோட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஆல் ஆஃப் த கேக் அப்படின்னு சொல்லிட்டதுனால கேக் எல்லாமே சேர்த்து மறுபடியும் ஒரு கேக் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துரும். அதே இது மற்றபடி சம் ஆஃப், எனி ஆஃப் அப்படிலாம் வந்ததுன்னா வச்சுக்கோங்க, அந்த கேக்கில் சம் பார்ட் தானே, கேக்கோட அளவு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எனிவே அதை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ண போகிறோம், அதுக்கு வேர்பும் சிங்குலராக தான் போட போகிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம்.
இப்போ இதே இடத்துல ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல், ஓகேங்களா? அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் என்னது? மோர் தென் ஒன், ஓகேங்களா? அப்போ அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ இந்த ஆல் ஆஃப், எனி ஆஃப், மோர் ஆஃப் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இதுக்கு அடுத்து வர அந்த ஆஃப்க்கு அடுத்து வர ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு கவுண்டபிளாக இருந்தால் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே இது அன்கவுண்டபிளாக இருந்தால் அந்த சப்ஜெக்டை சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மற்றதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல் ஆஃப் த டீம் இஸ் ப்ராக்டிசிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டீம்ன்றது அதில் எத்தனை பேர் இருக்காங்க அது எதுவும் நமக்கு தெரியாது. டீம்ன்றது இப்போ அது வந்து கவுண்டபிள் தான். பட் ஆனால் தேட் டீம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டீமை பற்றி நமக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அதனால நம்ம அன்கவுண்டபிள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி சொல்கிறேன். அதை அன்கவுண்டபிள் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ அன்கவுண்டபிள்னா நம்ம சிங்குலர் தான் போடணும், ஓகேங்களா? அப்போ அந்த டீமில் இருக்க எல்லா பேரும் அப்படிங்கும்போது அந்த ஆளை வந்து அப்போவுமே நமக்கு எத்தனை பேர் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதையும் அன்கவுண்டபிள்னு எடுத்துக்கிறோம். அதனால இங்கே வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பாக போடுறோம், ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆல் ஆஃப் த மணி இஸ் அக்கௌண்டட் ஃபார். இப்போ இந்த இடத்துல த மணின்னு கொடுத்தாங்க, மணியும் நமக்கு தெரியாது, ஓகேங்களா? ₹1 மணி தான், ₹1,00,000 மணி தான், ஓகேங்களா? அப்போ அதையும் நம்ம அன்கவுண்டபிள் மாதிரி எடுத்துக்கிறோம், ஓகே? அப்போ ஆல் ஆஃப் த மணி அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த மணியை தான் குறிக்க போகுது. அப்படிங்கும்போது இதை வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ சிங்குலர் வேர்ப், ஓகேங்களா? அடுத்து கலெக்டிவ் நவுனுக்கு ஆல் ஆஃப் த ஃபேமிலி, ஓகே? இப்போ ஃபேமிலியில் சம் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க, அதில் சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சம் வந்து மோர் தென் ஒன், ஓகே? அப்போ வந்து அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஆல் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கும்போது ஃபேமிலியில் இருக்க எல்லா பேருமே மறுபடியும் அந்த எல்லா பேரையும் சேர்த்தா ஃபேமிலி ஆயிரும், ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல ஃபேமிலி அப்படிங்கும்போது இஸ்ன்னு வந்துடும், ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? ஃபேமிலின்றது ஒரு கலெக்டிவ் நவுன். அந்த கலெக்டிவ் நவுனில் இருக்க ஆல், அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லா பேரையும் குறிக்கும் போது மறுபடியும் அது ஃபேமிலின்னு தானே குறிக்கும், ஓகேங்களா? அப்படிங்கும்போது மறுபடியும் அது கலெக்டிவ் நவுனாக தான் எடுத்துக்கணும், ஓகே? ஸோ அதனால இந்த இடத்துல இஸ் கோயிங் அப்படின்னு போகிறோம், ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மாஸ் நவுன்ஸ். ஆல் ஆஃப் த வாட்டர் இஸ் கிளீன். இப்போ இந்த இடத்துல வாட்டர் அப்படின்றது அன்கவுண்டபிள், ஓகேங்களா? மாஸ் நவுன் அப்படின்னாலும் அன்கவுண்டபிள்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா? அப்போ வாட்டர் வந்து நம்ம 1 வாட்டர் 2 வாட்டர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து மீனிங் கொடுக்காது, ஓகே? அப்போ இது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இந்த இதை வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். அதனால இஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், ஓகேங்களா? இவ்வளோ நேரம் அன்கவுண்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கவுண்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். செகண்ட் பாருங்க, மோர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அரைவிங். அப்போ இந்த இடத்துல த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது கவுண்டபிள் நவுன். அப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ நிறையாங்கும் போது மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட்டா, அப்போ அதை நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல ஆர் அரைவிங் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் வந்து போட்டிருக்கோம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த மூவி வாஸ் என்ஜாயபிள் அப்படிங்கும்போது த மூவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மூவியில் நிறையா விஷயம் வந்து என்ஜாயபிளாக இருந்தது அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது அந்த மூவி, அப்போ அந்த மூவியோட டியூரேஷன் நமக்கு தெரியாது, அது எப்படிப்பட்ட மூவி எதுவுமே நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அப்போ அந்த மூவின்றதை நம்ம ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துப்போம். அப்போ அதில் மோஸ்ட்ங்கும் போது அதுவும் நமக்கு அன்கவுண்டபிள், ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வாஸ் என்ஜாயபிள் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்க சம். அப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, ஓகேங்களா? அப்போ இதை ஒரு அன்கவுண்டபிளாக எடுத்துக்கிறோம். அதில் சம் அப்படிங்கும்போது அந்த பார்ட்டையும் அன்கவுண்டபிளாக எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இங்கே இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் தான் போடணும், ஓகேங்களா? இந்த இதில் அந்த சென்டென்ஸே வந்து இன்கரெக்ட், அதாவது சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் இன்கரெக்ட், ஓகே? அது சென்டென்ஸ் ஆன்சர் கிடையாது. இந்த இடத்துல இஸ்ன்ற சிங்குலர் வேர்ப் தான் வந்து வரும், ஓகே? மறுபடியும் ஒரு அந்த சென்டென்ஸை வாசிச்சிடுறேன். சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்றது அந்த சென்டென்ஸ், ஓகேங்களா? அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதை ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனில் சம் பார்ட், ஓகேங்களா, அதுவும் அன்கவுண்டபிள். ஸோ அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். அதனால இஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம், ஓகே? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் டாப்பிக்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ரூல்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கம்மிங் வீடியோஸில் அதையும் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.